வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சோயா போட்டு குருமா தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி வச்சுக்கணும் அடுப்பில். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி கொதித்ததும் நான் 1 கப்பு சோயா எடுத்துருக்கிறேன். அந்த தண்ணியில் போட்டுடலாம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அதில் நல்லா கொதிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா இதிலே வெந்துடணும். இப்போ அந்த தண்ணியை நம்ம எடுத்துடலாம். நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். தண்ணியை நம்ம எடுத்துட்டு இது எப்படி பண்ணலான்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது வந்து ஒரு ஓட்டை பாத்திரத்தை வச்சுக்கோங்க. தண்ணி வடிகட்டுற மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணோன்னா கொஞ்சம் பச்சை தண்ணி எடுத்து அதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு அப்படியே மேலாப்பில் அப்படியே ஊற்றுங்க. ஊற்றிட்டு கையால் நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். தண்ணியே இருக்கக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே நமக்கு சோயா வெந்துடும். இந்த பாருங்க, தண்ணி இருக்கக்கூடாது. இதில் சீனி சட்டியை போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் சீனி சட்டி போட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா ஒரு சின்ன குழிக்கரண்டியால் ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து ஸ்பைசஸ் போட்டுடலாம். பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா உங்களுக்கு அப்படியே ப்ரௌன் கலர் ஆகணும். செவந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ அதை வந்து இதோட சேர்த்துடலாம். இந்த மாதிரி அதை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ நல்லா வதங்கிடும். பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த தக்காளி அதோடு சேர்த்துடலாம். அதில் வந்து தக்காளியை சேர்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதோடு அதை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டோம். மட்டை வச்சு நல்லா கடைஞ்சிட்டோம். வேணால் மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சிக்கிறதுனா அரைச்சிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். இப்போ வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கரம் மசாலாவை சேர்த்துடலாம். ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காரப்பொடி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரப்பொடி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் சோயாவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆல்ரெடி சோயா வந்து உப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதோடு நம்ம சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா தோசைக்கு, இட்லிக்கு, அதே மாதிரி சப்பாத்தி இந்த மாதிரிக்கெலாம் நம்ம தொட்டு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கும் பசஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கலந்து விட்டுட்டு இது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து தொட்டுக்கிற செய்கிறதுனா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். பசஞ்சு சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அது எப்படி உங்களுக்கு அது பதம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். வெந்தயக்கீரை எங்கள்கிட்ட இருந்தது. அதை கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, புதினா, நம்ம ஃப்ளேவருக்கு என்ன வேணுமோ நம்ம அது மாதிரி தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயக்கீரை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாமே ஆட் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா இதை வணக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி ஊற்றிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து நான் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ எனக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் வேணும். அதனால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் சாப்பாட்டுக்கு பிசைகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேன் சேர்த்துருக்கேன் நான். இப்போ நீங்கள் வேணால் தயிர் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் வேணால் சேர்த்துக்கலாம். இல்லை பாலாடை வேணால் சேர்த்துக்கலாம். அது உங்கள் பிரியம். எனக்கு வந்து நாங்கள் தேன் சேர்த்துருக்குறோம்.
இது வந்து நம்மளோட சாய்ஸ் தான். எங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீமே இருந்தது, அதனால கொஞ்சம் சேர்த்துறோம். அதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் நமக்கு அந்த ஹோட்டல் டேஸ்ட்டு கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். அதுக்காக நம்ம அது போடுறோம். ஹோட்டல் டேஸ்ட் மாதிரியே கிடைக்கும். அதனால தான் இதெல்லாம் சேர்த்துறோம். இல்லைனாலும் தப்புல தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.